இன்னைக்கு நம்ம பொயட்ரி பார்க்க போறோம். இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல. இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பொயட்ரி என்ன அப்படின்னா, விக்ரம் சேத்தருடைய ஈவினிங் பீட். இந்த பொயட்ரி வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். விக்ரம் சேத் வந்து ஹீஸ் அ ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர் அண்ட் ஆத்தர். விக்ரம் சேத் அப்படின்னாலே இவருடைய ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா த கோல்டன் கேட். அந்த நாவல் வந்து வேர்ஸ் ஃபார்ம்ல எழுதியிருப்பாரு. 590 சானட்ஸ் அதுல இருக்கும். ஸோ விக்ரம் சேத்னாலே அவருடைய ஃபேமஸான ஒர்க் வந்து த கோல்டன் கேட் தான். அதுக்காக தான் அவர் சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1988ல ரிசீவ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஹி வாஸ் born on June 20, 1952, கல்கத்தா. கல்கத்தால பிறந்திருக்காரு. ஹி வாஸ் அ இந்தியன் poet, novelist and travel writer and he is still alive. இன்னும் உயிரோட தான் இருக்காரு. His first volume of poetry is Mappings in 1980. 1980ல அவருடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் poetry 1980ல பப்ளிஷ் ஆகுது. தென் ஹிஸ் செகண்ட் ஒர்க் இஸ் செகண்ட் ஒர்க்ஸ் கிடையாது, அவருடைய மோஸ்ட் நோட்டபிளான ஒர்க்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து த ஹம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கார்டன் which was published in 1985. The Golden Gate நான் சொன்ன மாதிரி 1986ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து அவருடைய நாவல். அந்த நாவல்ல ஃபுல்லாவே என்னன்னா வேர்சஸ், அதாவது போயட்ரி ஃபார்ம்ல எழுதியிருப்பாரு, சானட் ஃபார்ம்ல எழுதியிருப்பாரு. 590 சானட்ஸ் எழுதியிருப்பாரு. This is his most important work and for this work he got received a Sahitya Academy Award in 1988. Then All You Who Sleep Tonight 1990, Beastly Tales from Here and There 1992, The Poems 1981 to 1994. It was published in 1995. அதாவது Poems 1981 to 1994ங்கிறது டைட்டில். அது பப்ளிஷ்ட் ஆன இயர் வந்து 1995. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதனால அது பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். தென் Summer Requiem 2015, A Suitable Boy 1993 and Equal Music 2000 1900 and Equal Music 1999. So this is all about his works. தென் அவர் என்னென்ன நோட்டபிள் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, ஹி ரிசீவ்ட் பத்மஸ்ரீ அவார்ட், தென் சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 1988. எந்த ஒர்க்குக்காக அப்படின்னா அந்த கோல்டன் கேட், அந்த ஒர்க்குக்காக தான் 1988ல ரிசீவ் பண்ணியிருக்காரு. தென் ஸ்டெக்னர் ஃபெலோஷிப், த ககன்ஹெய்ம் ஃபெலோஷிப், Commonwealth Writers Prize. So these were the notable awards received by Vikram Seth and he is the author Vikram Seth. Then now coming to the poem Evening Beat. ஸோ ஈவினிங் பீட் அப்படிங்கிறது அவருடைய போயம் ரீட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை ரீட் பண்ணாலே ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம். ஈவினிங் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் பீட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு நம்ம சாதாரணமா ஒரு வயக்காட்டுலயோ இல்ல ஏதாவது நம்மளுடைய கிராமங்கள்லயோ சாதாரணமா ஒரு குட்டி பையன் வந்து ஒரு வயலை ரசிச்சான் அப்படின்னா, அது நேச்சுரல் சீனரிஸ் எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுவும் வில்லேஜஸ்லாம் பார்த்தோம்னா சீனரிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது குட்டி பையன் கிடையாது, யாரா இருந்தாலும் ஒரு ஈவினிங் டைம்ல அப்படியே ஆத்தங்கரை ஓரமா இல்ல வயக்காட்டு ஓரமா போகும்போது பார்க்கறதுக்கு அந்த காட்சி அவ்வளவு ரம்மியமா இருக்கும். அப்ப அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் என்னென்ன சீனரிஸ் எல்லாம் பாக்குறாரோ அந்த சீனரிஸ வந்து ஒரு சிம்பிளான இங்கிலீஷ்ல ஒரு பொயட்ரியா நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சீனரியை தான் இங்க பொயமா கொடுத்திருக்காங்க. ஈவினிங் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் வீட். அதாவது ஒரு வீட்னா கோதுமை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வீட்டை வந்து பாக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம், ஒரு சிறந்த நேரம் அப்படின்னா அது ஈவினிங் டைம் தான் அப்படிங்கிறாரு. சோ ஈவினிங்னா என்னது, ஒரு சாயங்காலம் ஒரு 5 to 6 o'clock, அந்த சாயங்காலம் அந்தி சாயும் பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல தான் நம்ம ஒரு வீட்டை பாக்குறதுக்கு அவ்வளவு கண்களா காட்சியா இருக்கும் அப்படிங்கிறாரு. டோட்ஸ் க்ரோக். டோட்ஸ் அப்படின்னா தேரை. தேரைனா அந்த தவளையில ஒரு வகை நினைக்கிறேன், அதுதான் என்னன்னா டோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ டோட்ஸ் எல்லாம் க்ரோக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சைடு அந்த வயக்காட்டுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி இந்த ஈர நிலத்துல வந்து அந்த டோட்ஸ் எல்லாம் க்ரோக் பண்ணிட்டு இருக்கோம், தேரெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தென் சில்ட்ரன் ரைட் பஃபலோஸ் ஹோம் ஃபார் சப்பர் அப்படின்னாலே நமக்கு தெரியும். குழந்தைங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அவங்களுக்கு அது பெரிய இதாவே இருக்காது. அது வந்து அவங்களுடைய டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்த ஒரு அங்கமா தான் இருக்கக்கூடியது. அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பஃபலோஸ் எரும மாடுகளை ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு அப்படியே மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஹோம் ஃபார் சப்பர். சோ இது மூலமே நமக்கு தெரியுது எதனால இங்க ஹோம் ஃபார் சப்பர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல எல்லாம் 6 மணி ஆயிட்டு அந்தி சாயிரம் பொழுதுனாலே வயக்காட்டுல வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவாங்க 6-7 மணிக்கு. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் இருட்டுல நைட் வந்து லைட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்வாங்க. ஆஃப்டர் தட் என்னன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது, வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பிடுறது தூங்குறது மட்டும்தான். ஸோ அப்போ குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பஃபலோஸ் ஃபுல்லா ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, வீட்டுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்காக? ஃபார் சப்பர். The last loads are shoulder borne. The last loads are shoulder borne அப்படின்னா இப்ப கடைசியில ஒரு லோடு ஏத்திட்டு இருக்காங்க. என்ன லோடு ஏத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா
இப்போ கதிர் ஃபுல்லா வயக்காட்டுல ஃபுல்லா என்னன்னா கதிர் நல்லா முத்தி இருக்கும். முத்தின கதிரை ஃபுல்லா எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. போர் அடிக்கிறதுனா இந்த நல்ல கதிர் ஃபுல்லா முத்தி இருக்கும். அதை ஃபுல்லா எடுத்துட்டு வந்து ரோட்ல போட்டு அப்படியே போட்டு அடிப்பாங்க. அப்ப அதாவது அப்படி போற அடிக்கல அப்படின்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விதைச்சிருவாங்க. அதுக்கு மேல போகக்கூடிய காரு எந்த வாகனம் போனாலும் அது மேல இது பண்ணி அந்த அப்படியே அந்த கதிர் ஃபுல்லா முத்திரும். அந்த முத்திய கதிர்களை வந்து போர் அடிக்கிறதுக்கு பேர் தான் ஷோல்டர் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி முத்தன கதிர்கள் எல்லாத்தையுமே போர் அடிச்சுட்டு எல்லா லோடையுமே எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த வேனோ அல்ல அந்த லாரியோ என்னன்னா கிளம்பிட்டு லாஸ்ட் லோடு எல்லாமே போகுது கிளம்பிட்டு. தென் த ஸ்கொயர்ஸ் லைட் அப். ஸ்கொயர்ஸ் லைட் அப் அப்படின்னா இல்ல ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சதுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயக்காடு ஃபுல்லா அப்படியே என்னன்னா பாக்குறதுக்கு ஒவ்வொரு சதுக்கமா வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கொயர்ஸ் லைட் அப் அப்படின்னா இப்ப அது அப்படியே என்னன்னா பொழுது சாஞ்சிட்டு அடுத்தீங்களா வரப்போகுது. அண்ட் த வீட் சாக்ஸ் வித் எ லேட் கோல்டு. அண்ட் த வீட் சாக்ஸ் அப்படின்னா அதுல வீட் அப்படிங்கிறது இவர் எதை சொல்றாரு, கோதுமை வந்து சாக்ஸ் அப்படின்னா தானியம் முற்றி கவிழ்ந்தது. அதாவது முதல்ல வளரும் போது மட்டும்தான் அந்த கதிர்கள் எல்லாமே என்னன்னா நல்லா நீண்டு வளர்ந்துட்டு இருக்கும். அந்த கதிர் முத்திட்டு அப்படின்னா அப்படியே தலை சாஞ்சு கவுந்திருக்கும். அந்த கோதுமை கதிர் எல்லாமே எப்படி இருக்கான், முற்றி தலை கவிழ்ந்து இருக்கான். அதை பாக்குறதுக்கு இவருக்கு எப்படி இருக்கும், வித் லேட் கோல்டு புதிய தங்கத்தை போல அப்படியே மின்னுக்குது, நல்லா மின்னுது அப்படின்னு சொல்றாரு. சோ ஹி இஸ் கம்பேரிங் த வீட் சாக்ஸ் வித் லேட் கோல்டு. அவருக்கு வந்து கோதுமை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ கோதுமையை சாயங்காலம் நல்லா கதிர் முத்தி இருக்கு, அதை பாக்குறதுக்கான சரியான நேரமா சாயங்காலத்தை சொல்றாரு. அந்த டைம்ல டோட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா க்ரோக், அந்த என்னென்ன சத்தம்லாம் கேட்கும் சாயங்காலம் 6 மணி ஆயிடுல இந்த சின்ன சின்ன பூச்சிகள் சத்தம்லாம் கேட்கும்ல, அப்ப அந்த மாதிரி டோட்ஸ் எல்லாம் க்ரோக் பண்ணி தேரைகள் கத்திக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க ஃபுல்லா பஃபலோஸ் ரோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்னன்னு போர் அடிச்சு லாஸ்ட் லோட் எல்லாம் கிளம்பி போயாச்சு. அந்த முத்துன கோதுமை கதிரை பாக்குறதுக்கு இவருக்கு வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா புதிய தங்கம் எப்படி பார்த்தா கண்ணு மின்னுமோ அந்த மாதிரி மின்ற மாதிரி சொல்லுதாரு. There on the other side of the raised path is the untransplanted emerald rice. ஒரு பக்கம் கோதுமை கதிரை ஒரு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. கோதுமையோட அழகை வந்து தங்கத்தோட மின்னுதுன்னு சொல்லி கம்பேர் பண்றாரு. There on the other side of the raised path. raised path அப்படின்னா வரப்பு. வரப்புக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா is the untransplanted emerald rice. emerald அப்படின்னா மரகதக்கல். இந்த நவரத்னங்கள்ல மரகதம் முத்து பவளம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மரகத கல்ல போல இருக்கக்கூடிய நாத்தங்கால் பகுதி வந்து இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் கோதுமை கதிர் ஃபுல்லா முத்தி நல்லா தங்கமா நல்லா மின்னிக்கிட்டு இருக்கு. வரப்புக்கு இன்னொரு பக்கம் நெற்கதிர் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா மரகத கல் மாதிரி இருக்கு. பட் இட் இஸ் த வீட் ஐ வாட்ச். ஆனா என்னதான் அந்த பக்கம் என்னடானா அந்த நெல் பயிர்கள் பாக்குறதுக்கு மரகத கல் போல் நல்லா பச்சை பசேன்னு நல்லா அந்த இதுவும் விளைஞ்சிருந்தாலும் எனக்கு பாக்குறதுக்கு என்னவோ எனக்கு கோதுமையை பாக்குறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. த ஸ்டில் டார்க் கோல்டு. அந்த கோதுமையை பாக்குறதுக்கு எனக்கு இன்னும் என்னன்னா தங்கத்தை மின்றதுனாலே பாக்குற மாதிரி இன்னும் அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறாரு. வித் மேபி எ பிக் தட் ஹாஸ் ஸ்ட்ரேய்ட் ஃப்ரம் த பிரிகேட். அப்போ அந்த கிராமத்து சைடுனா நமக்கு தெரியும் பசுமாடு ஆடு கால்நடைகள் எல்லாமே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஒரு பன்றி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஹாஸ் ஸ்ட்ரேய்ட் தனியா என்னன்னா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கான் ஃப்ரம் த பிரிகேட். அதனுடைய கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு ஒரு பிக் வந்து தனியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ஜாயிங் எ ஃபியூ சாஃப்ட் இயர்ஸ். அதுல வந்து இயர்ஸ் கிடையாது கேர்ஸ் வரும், CARSE. ஆற்றுப்படுகையில இருந்து தனி என்ன செஞ்சுட்டு கூட்டத்துல இருந்து தெரிஞ்சு போன ஒரு பிக் வந்து தனி என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா நல்லா இயற்கை ரசிச்சுட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சோ இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் இஸ் திங்கிங் அபவுட் த எண்ட் ஆஃப் த டே இன் எ ஃபார்மிங் கண்ட்ரி. ஒரு விவசாய நிலத்துல அவர் வந்து ஒரு சாயங்காலம் அந்தி சாயிர பொழுதுல அவர் என்ன சீனரிய பாக்குறாரு அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. எதுவும் டவுட்டா எதுவும் சொல்லணுமா? செவ்வாய்க்கிழமை ஸ்கூலா? சொல்லுங்க. ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, எதுவும் டவுட்டா? சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ அவர் பார்த்த அந்த சீனரியை அவர் என்ன பண்ணாரு, போயமா இது பண்ணாரு. ஹி பெயிண்ட்ஸ் எ ஹோல்சம் சீன். அந்த சீனரியை இப்ப நமக்கு பொயட்ரியா கொடுக்குறாரு. வித் சில்ட்ரன் கம்மிங் ஹோம் ஃபார் டின்னர் அண்ட் ஒர்க்கர்ஸ் ending their toil putting down the loads they have been carrying. அவங்க செஞ்ச வேலையை ஃபுல்லா முடிச்சுட்டு லோடு ஃபுல்லா ஏத்திட்டு கிளம்பியாச்சு. இட்ஸ் a peaceful time. பாக்குறதுக்கு அவ்வளவு அமைதியான ஒரு சூழல் இருக்கு. with the last of the day sunlight illuminating the fields. அந்த வயக்காட்டுல முழுக்க அந்த சூரிய கதிர் மறைஞ்சு போன நேரத்துல அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கு. He says the wheat is across from untransplanted rice which is emerald green.
However, the speaker is more interested in the golden wheat. ஆனா இவருக்கு எதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த வீட் கோல்டன் வீட்ல தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. It holds his attention while he sits there in the evening. So அதனால ஈவினிங்ல உட்கார்ந்து அவர் அதை மட்டும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. He sees that he can also enjoy looking at a pig who has strayed from his flock and is enjoying a few errant years of cards. ஸோ இதோட இந்த போயம் வந்து முடியுது. ஸோ சிம்பிள் போயம். சாயங்காலம் ஒரு சீனரியை பாக்குறாரு, அது பார்த்தோன்னே அவருக்கு மனசுக்கு பிடிச்சு போயிருது. அதை அவர் என்னெல்லாம் பார்த்திருக்காரு அப்படிங்கறத ஒரு பெயிண்டர் எப்படி பெயிண்ட் பண்ணுவாரோ இவர் தன்னுடைய வேர்ட்ஸ் மூலமா நமக்கு பொயட்ரியில வந்து கொடுத்திருக்காரு. ஓகே, இந்த போயம்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, கிளியர் கவிதா. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் போயம் வந்து நிசிம் மெலிக்கலுடைய குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ். ஸோ நிசிம் மெலிக்கல் இவரும் ஒரு இந்தியன் ஆத்தர் தான். வேற எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா ஹி வாஸ் born in 1924 இன் பாம்பே. பாம்பேல 1924ல பிறந்திருக்காரு. மும்பைஸ் மராத்தி ஸ்பீக்கிங் ஜூவிஷ் கம்யூனிட்டி. இவர் வந்து ஒரு மராத்தி இங்கிலீஷ் இந்தியாவில தான் பிறந்திருக்காரு. எந்த டைம்ல அப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஸோ 1924ல பிறந்திருக்காரு. He is one of the foremost Indo-Anglian poets. அதனால நிசிம் மெலிக்கலை வந்து இந்தியன் poetனு சொல்லுவாங்க. At the same time, he is also called as the foremost Indo-Anglian poets. He was born in 1924 and was educated in Mumbai and in London. He produced several volumes of verse and plays and was an art critic also. His father taught botany at Wilson College and his mother was the principal of a school. So அந்த ஜூவிஷ் இவர் பிறந்த அந்த ஜூவிஷ் கம்யூனிட்டி என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னா பெனி இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. Elikal graduated with his bachelor's degree in 1947. In 1948, he moved to England and studied philosophy in London. He stayed for 3.5 years until working his way home on a ship. ஸோ இவருடைய எலிக்கல்ஸனுடைய நிறைய பொயட்ரி வந்து யாருக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா அடல்ட்ஸ்க்காக தான் எழுதியிருப்பாரு. As it is serious and quite difficult to understand. கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பொயட்ரி அந்த ஈஸி அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. சாதாரண வாஷை எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த போயம்ல இவருடைய குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஹி யூஸ் த சிம்பிள் இந்தியன் இங்கிலீஷ். சாதாரண ஒரு இந்தியன் வந்து அந்த டைம்ல அடுத்த ஒரு லாங்குவேஜ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுறது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ அதை வந்து எப்படி ஒரு தெரியாதவன் தப்பா தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை போட்டு பேசுவாங்க அப்படிங்கறத ரிடிக்யூல் பண்ற மாதிரி தான் அவர் எழுதியிருப்பாரு. இந்த போயம் ஃபுல்லாவே என்னன்னா பேரடி பண்ணிருப்பார். இட்ஸ் அ பேரடி ஆர் அ சட்டைர் ஆன் இந்தியன் இங்கிலீஷ் illustrating the ideolectical features of the brand of English used by Gujarati speakers. குஜராத்தி ஸ்பீக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை பேரடி பண்ணி இந்த போயம் எழுதியிருப்பாரு. இட் இஸ் அ ஹியூமரஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ். இட் இஸ் ஆக்சுவலி a satiric self revelation of the speaker. Then Elikal was also a mentor for the next generation of poets. யாருக்கெல்லாம் இவர் வந்து எந்த poetsக்குலாம் இவர் மென்டரா இருந்திருக்காரு அப்படின்னா இன்க்ளூடிங் டாம் மாரிஸ், அதில் ஜிஷ்வாலா அண்ட் கிவ் பட்டேல். ஸோ இந்த poetsக்குலாம் இவர் மென்டரா இருந்திருக்காரு. மென்டர்னா ஒரு கைட் மாதிரி. Then Elikal received the Sahitya Academy Cultural Award in 1983. So இவரும் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு 1983ல. நம்ம இந்தியன் ஆத்தர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கண்டிப்பா அவங்களுடைய எந்த ஒர்க் பார்க்கணும்னா சாகித்ய அகாடமியோட எந்த அதுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். If he or she receive any Padma Shri also, we have to consider that also. He also received Padma Shri, India's highest honor for civilians, in 1988. 1988ல பத்மஸ்ரீ அவார்டு ரிசீவ் பண்ணிருக்காரு. தென் எலிக்கல் டைட் இன் 2004 ஆஃப்டர் எ லாங் பேட்டில் அகைன்ஸ்ட் அல்சைமர் டிசீஸ். ஸோ அல்சைமர் டிசீஸ்னால 2004ல வந்து ஹி பாஸ்ட் அவே. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட், Elikal has edited several journals including Quest and Imprint. இவர் நிறைய ஜேர்னல்ஸ்க்கு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து Quest, then the second one is Imprint. His verse collections, அவருடைய verse collections என்னெல்லாம் அப்படின்னா A Time to Change 1952ல பப்ளிஷ் ஆயிருக்கு. 60 poems 1953, then The Third 1959, The Unfinished Man 1960, The Exact Name 1965, Hymns and Darkness 1976, then Later Day Psalms 1982. நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த போயம் வந்து எந்த கலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா Hymns in Darkness. ஸோ அந்த தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. எது அப்படின்னா குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ் included in his Hymns in Darkness. This poem was one of the 8 poems which appeared in 1970s.
ஸோ 8 போயம்ஸ் வந்து என்னன்னா அப்பியர் ஆயிருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ல தான். எந்த குரூப்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா வெரி இந்தியன் போயம்ஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே தான் பப்ளிஷ் ஆயிருக்கும், ஹிம்ஸ் அண்ட் டார்க்னஸ்ல. அந்த கலெக்ஷன்ல தான் நாம கொடுத்துக்கூடிய குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டி இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஆஃப் நிசிம் எலிகல். ஓகே, நம்ம இப்ப போயம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ். சோ யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் நடக்குது. ஃபேர்வெல்னா என்னது, இங்க இருந்து எங்கேயோ கிளம்பி ஒரு வேலை முடிஞ்சோ அல்லது என்னடான்னா ஒரு இங்க இருந்து ஒரு பான் வயேஜ் மாதிரி வேற எங்கேயோ இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கோ கிளம்பி போறாங்க. சோ அவங்களுக்காக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி தான் நடக்குது. சோ நமக்கு ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிடும் குட் பை பார்ட்டி. ஆக்சுவலா அதை என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா கரெக்டா பார்த்தோம்னா ஃபேர்வெல் பார்ட்டின்னு கொடுத்துருக்கணும். சோ இந்தியன்ஸ் வந்து எப்படி அந்த இங்கிலீஷை யூஸ் பண்றாங்க, நம்ம எப்படி பர்த்டே பார்ட்டின்னு சொல்லுதோமோ அது மாதிரி குட் பை பார்ட்டின்னு சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லுது. சோ த ஆக்சுவல் கரெக்ட் வேர்ட் இஸ் ஃபேர்வெல் பார்ட்டி. ஆனா அந்த போயமோட ஹெட்டிங் வந்து குட் பை பார்ட்டி தான். சோ ஹெட்டிங்லயே அவர் வந்து செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு. தென் மிஸ் புஷ்பா டிஎஸ். என்னைக்குமே இனிஷியல்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங்ல போடுவாங்க. நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிஷியல்ஸ் வந்து லாஸ்ட்ல போடுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் satire. Friends, our dear sister is departing for foreign in 2-3 days and we are meeting today to wish her bon voyage. சோ ஒருத்தங்க பேசுவாங்க, ஒருத்தங்களுக்கு ஃபேர்வெல் நடக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க. ரிட்டையர்ட் பார்ட்டி எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க இத்தனை வருஷமா நமக்காக உழைச்சிருக்காங்க, நமக்கு என்ன கேட்டாலும் செய்வாங்க, அவங்க செய்யாதது இதே கிடையாது அது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஒரு பர்சனை வந்து அவங்கள பிரைஸ் பண்ணி நம்ம சொல்லுவோமோ ஒருத்தவங்களுடைய ஸ்பீச்சை அதை அப்படியே இங்க போயமா கொடுத்துருக்காரு சிம்பிள் வேர்ட்ஸ்ல. Friends, our dear sister is departing for foreign in 2-3 days. So எங்க போறாங்க, ஃபாரின்க்கு வந்து இந்த 2-3 நாள் அவங்க கிளம்ப போறாங்க. டிபார்ட்டிங் அப்படின்னா லீவிங், she is leaving now. அவங்க இப்ப கிளம்ப போறாங்க. And we are meeting today to wish her bon voyage. So இப்ப நம்ம எதுக்காக கூடி இருக்கோம், to wish her bon voyage. அவங்களுடைய பயணம் வந்து சிறப்பா அமையறதுக்காக நம்ம விஷ் பண்றதுக்காக நம்ம கேதர் ஆயிருக்கோம் அப்படிங்கிறாரு. You are all knowing friends what sweetness is in Miss Pushpa. யூ ஆர் ஆல் நோயிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் மிஸ் புஷ்பா வந்து எவ்வளவு இனிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஆக்சுவலா நம்ம என்ன எழுதுவோம், யூ ஆர் ஆல் நோயிங் சொல்ல மாட்டோம், யூ நோ ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் த ரைட் மேக். கிராமட்டிக்கலா பார்த்தோம்னா யூ ஆல் நோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். சோ நம்ம இந்தியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக யூ ஆர் ஆல் நோயிங் ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஸ்வீட்னஸ் இஸ் இன் மிஸ் புஷ்பா. ஐ டோன்ட் மீன் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஸ்வீட்னஸ் பட் இன்டர்னல் ஸ்வீட்னஸ். நான் எக்ஸ்டர்னல் ஸ்வீட்னஸ்னா அவங்களுடைய பிசிக்கல் பியூட்டியை மட்டும் நான் சொல்லல, பட் ஆல்சோ இன்டர்னல் அவங்க உள்ளத்தாலே எவ்வளவு இனிமையானவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. மிஸ் புஷ்பா இஸ் ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங் ஈவன் ஃபார் நோ ரீசன் பட் சிம்பிளி ஷி இஸ் ஃபீலிங். மிஸ் புஷ்பா நம்ம சொல்லோம்ல அவர் பார்த்தாலே எப்போதும் சிரிச்ச முகமா இருப்பாரு, அதான் சொல்லியிருக்காரு. ஷி இஸ் ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங் ஈவன் ஃபார் நோ ரீசன். அவங்க எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு காரணத்துக்காகவும் இருக்காது. ஆனா சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஷி இஸ் ஃபீலிங், ஏன்னா அவங்க எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. மிஸ் புஷ்பா இஸ் கம்மிங் ஃப்ரம் வெரி ஹை ஃபேமிலி. மிஸ் புஷ்பா வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. ஹர் ஃபாதர் வாஸ் அ ரெனவுண்ட் அட்வொகேட் இன் பல்சர் ஆர் சூரத். ஐ எம் நாட் ரிமெம்பரிங் நவ் விச் பிளேஸ். அவங்க அப்பா வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு அட்வொகேட், ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ லாயர். அவங்க பல்சரா சூரத்தான் எனக்கு தெரியல, ஐ எம் நாட் ரிமெம்பரிங் நோ விச் பிளேஸ். எங்கேயோ இருக்காங்க, எனக்கு சரியா இப்ப ஞாபகத்துக்கு இல்ல. சூரத், எஸ், ஒன்ஸ் ஒன்லி ஐ ஸ்டேட் இன் சூரத். சூரத்தா, ஆமா சூரத் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், சூரத்ல வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் குக்கிங் நைஸ்லி. தட் வாஸ் லாங் டைம் அகோ. இப்ப இவங்களை பத்தி புகழ்ந்துகிட்டு இருக்கல, அவர் தன்னுடைய பிளாஷ்பேக் கதைக்கு போயிட்டாரு. நான் ஒரு தடவை சூரத்துல இருந்துக்கேன், அப்ப கண்டிப்பா சூரத்துல தான் ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட போயிருந்தேன். அப்போ என்னுடைய அங்கிளோட ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட் வீட்டுல நான் தங்கியிருந்தேன். அவங்களுடைய ஒய்ஃப் கூட நல்லா குக் பண்ணி கொடுத்திருந்தாங்க. தட் வாஸ் லாங் டைம் ஆகோ. இது நடந்து ஒரு ரொம்ப நாள் இருக்கும், எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல. கம்மிங் பேக் டு மிஸ் புஷ்பா. சரி, ஓகே அந்த கதையெல்லாம் எனக்கு இப்ப போதும். இப்ப நம்ம மிஸ் புஷ்பாக்கு வருவோம். ஷீ இஸ் மோஸ்ட் பாப்புலர் லேடி. அவங்க ரொம்ப பிரபலமானவங்க வித் மென் ஆல்சோ அண்ட் லேடிஸ் ஆல்சோ. ஆண்களுக்கு மத்தியிலையும் சரி பெண்களுக்கு மத்தியிலையும் சரி அவங்க ரொம்ப பிரபலமானவங்க. Whenever I asked her to do anything, she was saying, just now only I will do it. நான் எப்பெல்லாம் போய் அவங்க கிட்ட போய் ஏதாவது செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, just now only I will do it. அதுக்கு என்ன சார், நான் இப்பவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்வாங்க. That is showing good spirit. அதுதான் அவங்களுடைய நல்ல ஸ்பிரிட் அப்படின்னு அழகு. I am always appreciating the good spirit. அந்த ஸ்பிரிட் நான் எப்ப என்ன செய்வேன், அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பேன். Pushpa miss is never saying no.
அவங்க எப்போதுமே நோ அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. வாட் எவர் ஐ ஆர் எனிபடி இஸ் ஆஸ்கிங் ஷி இஸ் ஆல்வேஸ் சேயிங் எஸ். நானோ இல்ல மத்தவங்களோ எப்ப என்ன கேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லி எஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. அண்ட் டுடே ஷி இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் ஹர் ப்ராஸ்பெக்ட். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண, நம்மளை விட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஷி இஸ் இம்ப்ரூவ் ஹர் ப்ராஸ்பெக்ட், அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அண்ட் வி ஆர் விஷிங் ஹர் பாண்ட் வாயேஜ். ஸோ நம்ம இந்த பாண்ட் வாயேஜை விஷ் பண்றதுக்காக தான் நம்ம எங்க வந்திருக்கோம். நவ் ஐ ஆஸ்க் அதர் ஸ்பீக்கர்ஸ் டு ஸ்பீக் and afterwards Miss Pushpa will do summing up. ஓகே, நான் என்னோட பேச்சு நான் முடிச்சுக்கிடுதேன். அதுக்கப்புறம் மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பேசட்டும். அதுக்கப்புறம் மிஸ் புஷ்பா வந்து இதை சம் அப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த போயமா முடிக்கிறாரு. ஸோ சாதாரண ஒரு சிம்பிள் ஸ்பீச்சை இந்த போயமா கொடுத்துருக்காரு. எதுக்காக இதை கொடுத்துருக்காருன்னா, இந்தியன் இங்கிலீஷை வந்து பேரடி பண்ணி சட்டையர் பண்ணி தான் இந்த போயமா வந்து கொடுத்துருக்காரு. So this is about Miss Goodbye Party for Miss Pushpa TS. So இதுல என்னென்ன வேர்ட்ஸுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காருன்னா, குட்பை பார்ட்டிங்கிறதுக்கான கரெக்ட் வேர்ட் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி. டிபார்ட்டிங்க்கு வந்து லீவிங்னு யூஸ் பண்ணிருக்கணும். 2-3 days அப்படிங்கிறது couple of days. You are all knowing அப்படின்னா you know. ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங் டபுள் டைம் வந்திருக்கு. ஆக்சுவலா அங்க ஸ்மைலிங் ஒன் தடவை தான் வந்திருக்கணும். ஷீ இஸ் ஃபீலிங்னா ஷீ ஃபீல்ஸ். ஷீ இஸ் இன் கம்மிங் ஃப்ரம் வந்திருக்கு. ஷீ கம்ஸ் ஃப்ரம். தென் ஒன்ஸ் ஒன்லி அப்படிங்கறது நம்ம ஒன்ஸ் அப்படிங்கறது கரெக்டா யூஸ் பண்ணணும். வாஸ் குக்கிங்னு வந்திருக்கு, அது வந்து குக்டு. ஸோ திஸ் இஸ் த மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ் ஃபவுண்ட் இன் த போயம் அண்ட் த கரெக்ட் வேர்ட்ஸ். ஸோ இதோட இந்த போயம் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போறோம். சாரி, ஷார்ட் ஸ்டோரியில ஒரு ஃபிக்ஷன். யார் ஃபிக்ஷன் அப்படின்னா ஆர்.கே. நாராயண். ஆர்.கே. நாராயண் இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்ல தவிர்க்க முடியாத ஒரு ஆத்தர்னா ஆர்.கே. நாராயண். ஸோ ஆர்.கே. நாராயணோட எந்த ஒர்க் அப்படின்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒர்க் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆர்.கே. நாராயணாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, அவருடைய ஃபிக்ஷனல் டவுன் வந்து மால்குடி. அவருடைய எல்லா ஒர்க்ஸ்லயுமே அவருடைய ஃபிக்ஷனல் டவுனா எதை தான் யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா மால்குடியை தான் யூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் சரையு அப்படிங்கிற ரிவரையும் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கும் ஒரு கேரக்டர் மாதிரி அதுக்கு வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ இந்த ரெண்டுமே ஆர்.கே. நாராயணா நமக்கு ஞாபகம் ரெண்டுது. ஒன்னு வந்து அவருடைய ஃபிக்ஷனல் டவுன் மால்குடி, தென் த செகண்ட் ஒன் ரிவர் சரையு. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். And R.K. Narayan was born on October 10, 1906 in Chennai, India, and he died in May 13, 2001. One of the finest Indian authors of his generation writing in English. Narayan completed his education in 1930 and briefly worked as a teacher before deciding to devote himself to writing. ஸோ ரைட்டிங்க்கு அவர் கரியருக்கு டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதனுடைய கரியரை டீச்சரா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தென் அவருடைய ஒர்க்ஸ் பார்த்தோம்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க். 1935ல பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் இங்கிலீஷ் டீச்சர் 1945ல பப்ளிஷ் ஆயிருக்கு. வெயிட்டிங் ஃபார் மகாத்மா 1955. தென் த கைட் 1958. ஸோ அந்த கைட் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் 1960ல சாகித்ய அகாடமி அவார்டு ரிசீவ் பண்ணிருப்பாரு. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் டு ரிசீவ் த சாகித்ய அகாடமி அவார்டு இன் இந்தியா. ஸோ முதல்ல ரிசீவ் பண்ணதே ஆர்.கே. நாராயண் தான். எந்த ஒர்க்குக்காக அப்படின்னா 1958ல ஃபார் தட் ஒர்க் ஹி ரிசீவ் சாகித்ய அகாடமி இன் 1960ல ரிசீவ் பண்ணிருப்பாரு. தென் த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி 1961. த வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ் 1967. A Tiger for Malgudi in 1983. So these are the important works of R.K. Narayan. Then Narayan also wrote a number of short stories. Collections include Lolly Road 1956, A Horse and Two Goats and Other Stories 1970, Under the Banyan Tree and Other Stories 1985, The Grandmother's Tale 1993. Then short and modern prose versions of two Indian epics, the Ramayana in 1972 and the Mahabharata in 1978. So Ramayana Mahabharataக்கு ஷார்ட் அண்ட் வெர்ஷனா இவர் இந்த ரெண்டு வெர்ஷன் எழுதியிருக்காரு. ப்ரோஸ் மாதிரி ராமாயணா 1972லயும் மகாபாரதம் 1978லயும் எழுதியிருக்காரு. ஓகே, இப்ப நம்ம சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி அதனுடைய கேரக்டர்ஸ்லாம் நான் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதனுடைய ப்ரொட்டகானிஸ்ட் யாரு அப்படின்னா சுவாமி. சுவாமியினுடைய நிக் நேம் என்ன அப்படின்னா டேட், TATE, டேட். தென் சுவாமியினுடைய கிராண்ட் மதர் வந்து கிரானி. ஸோ சுவாமிக்கு ஃபர்ஸ்ட் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னா சோமு, மணி, சங்கர், தென் சாம்வேல். நோட் பண்றீங்களா இல்ல நான் சாட்ல போடணுமா? நோட் பண்ணிக்கிறோம் மேம்.
ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சோமு வந்து ஃப்ரெண்ட்லி கிளாஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோமுவ. நெக்ஸ்ட் வந்து மணி. மணி வந்து பவர்ஃபுல் பட் லேசி புல்லி. தென் தேர்ட் கேரக்டர் வந்து சங்கர். இஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் பாய் இன் த கிளாஸ். தென் ஃபோர்த் ஃப்ரெண்ட் வந்து சாம்வேல். சாம்வேல வந்து த பி அப்படின்னு சொல்லுவாங்க. PEA பி பி அப்படின்னு சொல்லுவாங்க. பி அப்படின்னா அவன் வந்து குட்டியா இருப்பான், அதனால அவனை பி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. சோ திரும்ப ரிப்பீட் பண்றேன். சுவாமி தான் ப்ரொட்டகானிஸ்ட். அவனோட நிக் நேம் வந்து டேட், TATE டேட். இஸ் அ குட் பவுலர். சுவாமியோட கிராண்ட் மதர் வந்து கிரானின்னு சொல்லியிருப்பாங்க. சோ சுவாமிக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோமு, மணி, சங்கர், சாம்வேல். சோமு வந்து ஃப்ரெண்ட்லி கிளாஸ் மானிட்டர். மணி வந்து பவர்ஃபுல் பட் லேசி புல்லி. சங்கர் வந்து மோஸ்ட் பிரில்லியன்ட் இன் த கிளாஸ். சாம்வேல் வந்து த பி. அதுக்கப்புறம் இதுல ஒரு பிசிஷியன் வருவாரு. அவருடைய நேம் என்ன அப்படின்னா டாக்டர் கேசவன். ஹி இஸ் அ பிசிஷியன். அதுக்கப்புறம் ஒரு காட்மேன் வருவாரு. அவருடைய நேம் வந்து ரங்கா. காட்மேனுடைய நேம் வந்து ரங்கா. தென் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசருடைய நேம் வந்து நாயர். NAIR நாயர். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசருடைய நேம் வந்து நாயர். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் வருவான். யார் அப்படின்னா மணிக்கு ரைவலா ராஜம். ராஜம் இஸ் த ரைவல் ஆஃப் மணி. மணியோட ரைவல் தான் ராஜம். அவனும் என்னன்னா அந்த ஸ்கூல்ல தான் வருவான். சோ இதுதான் கேரக்டர்ஸ். டோட்டல் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவுதான் வருவாங்க, முக்கியமான கேரக்டர்ஸ். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆகும்னா 1935ல. திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்த்தோம். A young boy named Swami wakes up on Monday morning in the town of Malgudi in South India. So எப்போதும் போல அவருடைய ஃபிக்ஷனல் டவுன் மால்குடி தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு மண்டே மார்னிங் சுவாமி வந்து எந்திக்கான். He rushes through his homework at his desk in his father's room and then goes to the mission school. ஸோ அவனுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க அப்பா ரூம்ல இருந்து அவங்க எங்க போறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஷன் ஸ்கூல். ஸோ நான் வந்து 2 ஸ்கூலுக்கு சேஞ்ச் ஆவான். ஃபர்ஸ்ட் சுவாமி படிக்கக்கூடிய ஸ்கூலோட நேம் என்ன அப்படின்னா மிஷன் ஸ்கூல். Where he is bored throughout most of his classes. Swami gets a bad grade on his mathematics homework and then in his scripture class gets into an argument with his teacher Mr. Ebenezer. ஸோ அவனுக்கு மேக்ஸ் வந்து சுவாமிக்கு வரவே செய்யாது. கிளாஸ்ல ஃபுல்லா என்ன பண்ணுவான் அப்படின்னா சும்மா ஸ்கிரிப்சர்ஸ் கிளாஸ் கவனிக்கவே மாட்டான். அப்ப இவனுக்கும் இவனுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர் மிஸ்டர் எபினேசர் அப்படிங்கிறவருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வருது. He is a Christian fanatic. Swami is offended at his teacher's dismissal of the value of Hinduism and arrives at school the next day carrying a letter from his father to the mission school headmaster. அப்போ மிஸ்டர் எபினேசருக்கு வந்து அவர் ஒரு கிறிஸ்டியன் டீச்சர். அவர் வந்து எதை பண்ணுறாரு அப்படின்னா ஹிந்துயிசத்தினுடைய வேல்யூவை கொஞ்சம் டிஸ்மிஸ் பண்ணி பேசுறாரு. உடனே சுவாமி என்ன பண்ணிட்டான், வீட்டுல போய் தான் அப்பாட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு நேரா ஹெட் மாஸ்டர்ட்டு வந்துட்டான். In which his father complains to the headmaster that the school does not welcome non-Christian boys. அவங்க அப்பா என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த ஸ்கூல் வந்து non-Christian boys வெல்கம் பண்ண மாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து HM கொண்டு போறாங்க. Swami tells his 4 closest friends about the letter. அந்த லெட்டரை பத்தி அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்ட்டையும் சொல்றான். அந்த பாய்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சோமு த ஃப்ரெண்ட்லி கிளாஸ் மானிட்டர், மணி a powerful but lazy bully, Shankar the most brilliant boy of the class, a small boy named Samuel nicknamed as P. ஸோ 4 பேர்ட்டையும் சொல்லுதான், நான் இப்படி சார் சொன்னாரு, நான் வீட்டுல போய் சொன்னேன், எங்க அப்பா நீ கம்ப்ளைண்ட் லெட்டரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். Who is not remarkable in any way except that he makes Swami laugh more than anyone else. Later in the day, the headmaster scolds Ebenezer but also tells Swami not to report incidents to his father in the future, saying that the boys should instead turn to the headmaster with any problems. So headmaster வந்து உடனே எபினேசரை கூப்பிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா ஸ்கோல் பண்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, சுவாமியையும் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணதாரு. இனிமே எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் ஃபியூச்சர்ல நேர வீட்டுல போய் சொல்லக்கூடாது, என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுவாமியே என்ன பண்ணுதாரு அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதாரு. எபினேசரையும் ஸ்கோல் பண்ணிருந்தாரு, டோன்ட் ட்ரீட் த சில்ட்ரன் வித் எனி பார்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லி. On the subsequent evening, Swami and Mani sit on the banks of Sarayu River. So, ஒரு முக்கியமான ரிவர்னு சரையு பார்த்தோம். அன்னைக்கு சாயங்காலம் ஆத்தங்கசாரி நதிக்கரை ஓரமா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Discussing a classmate named Rajam, who Mani wishes to throw into the river. அப்ப ராஜம் அப்படிங்கிற ஒரு பையனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவனை வந்து மணி வந்து ஆசத்துக்கு போகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னா it becomes clear that Rajam is known as in school as a kind of rival to Mani due to his fearlessness, intelligence and wealth. இதுல வந்து ராஜம் வந்து யாருக்கு போட்டியா இருக்கான் அப்படின்னா மணிக்கு.
எதுல அப்படின்னா அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான், ரொம்ப இன்டெலிஜென்ட் பாய், அவனுடைய பணக்காரனும் கூட. சோ இதெல்லாம் பார்த்தோம்னா மணிக்கு ரைவலா ராஜம் நினைச்சுக்கிட்டு தான். ராஜம்ஸ் ஃபாதர் இஸ் ஆல்சோ த போலீஸ் சூப்பரண்டென்ட். அவங்க அப்பா ஒரு போலீஸ் சூப்பரண்டென்ட். சுவாமி இன்சிஸ்ட் தட் he supports money more than anyone else, and when they return to school Swami begins acting as a go between for the two rivals. இப்ப ரெண்டு பேருக்கும் சண்டை தீர்த்து வைக்கிற இடத்துல யார் இருக்கா அப்படின்னா சுவாமி இருக்கான். Eventually they decide to meet for a fight on the banks of the river to see who is more powerful. அப்ப நீ சாயங்காலம் என்ன பண்ணிக்கலாம், அந்த நதிக்கரையிலேயே உட்காந்து சண்டை போட்டு யாரு பவர்ஃபுல் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாயங்காலம் மீட் பண்றாங்க. பட் when the time for the fight comes, Rajam suggests that they put aside their differences and become friends, to which Mani happily agrees. சோ அப்ப சாயங்காலம் வந்த ராஜம் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம எல்லா டிஃபரன்ஸையும் மறந்துடுவோம், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். மணியும் சந்தோஷமா ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடுது. Having always admired Rajam, Swami is also delighted for this turn of events and glad to be friend of both powerful boys. ஏற்கனவே ராஜனை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆவான் சுவாமி. சோ இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனே வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு, நமக்கு ரெண்டு பவர்ஃபுல்லான பாய்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஒன்னு மணி இன்னொரு ராஜம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போறான். The reader is introduced to Swami's grandmother, whom he calls Granny. இப்ப நான் சுவாமியோட பாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணதாங்க. என்ன நேம்ல அப்படின்னா கிரானின்னு சொல்லிட்டு. She lives with the Swami's family in a small passageway, and Swami feels safe and secure in her company. Swami excitedly describes Rajam to Granny, and although she tries to tell him stories of his own grandfather's similarly impressive accomplishments, Swami refuses to listen. அப்போ சுவாமி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்றக்கூடிய டைம் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் வந்து ராஜாவை பத்தி ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா கிரானிட்ட, அவன் சின்ன வயசுல என்னன்னா ஒரு புலிய கூட என்னன்னா அடக்கியிருக்கான் தெரியுமா, ஒரு கில் பண்ணிருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டு ராஜாவை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு தான் கிரானிட்ட வந்து இஷ்டத்துக்கு கதளந்து விடுவான். அப்ப அதை பார்த்துட்டு அவங்க அந்த காலத்து பாட்டிகள் சொல்ல கேட்க வச்சீங்கன்னு, உங்க அந்த காலத்துல உங்க தாத்தா மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அவ கவனிக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுவான், இவன் மாட்டுக்கு எஞ்சி போயிருவான். On a Saturday shortly thereafter, Swami ignores his grandmother's request to spend time with him and instead goes with Mani to Rajam's house. அப்ப ஒரு நாள் சாட்டர்டே வந்து அவங்க கிராண்ட்மா வந்து கேட்காங்க, என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அதெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மணியை கூட்டிட்டு ராஜாமோட வீட்டுக்கு போயிருவான். Where they are impressed by the luxurious home, numerous toys and the delicious food of his cook serves. அங்க பார்த்தோம்னா வீடு நல்லா பெரிய வீடா இருக்கும், நிறைய பொம்மைகள் டாய்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க குக் வந்து இவனுக்கு நிறைய வெரைட்டியா டெலிஷியஸா டேஸ்ட்லாம் ஃபுட்லாம் சூப்பரா சர்வ் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் பார்த்து உனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். தென் பேக் அட் ஸ்கூல் Swami runs to his three friends. இப்ப வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுவாமிய ஸ்கூல்ல வந்து சொல்லுதான், சோமு, சங்கர் அண்ட் பீட்டர். However, they are unfriendly to him and make a joke about a tale. இப்போ அவங்க 3 பேருக்கும் என்ன ஃபீல் ஆயிட்டு அப்படின்னா, இவன் எப்ப ராஜமணியோட தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டெய்ல பத்தி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஸ்கூல் Swami makes Somu tell him about their joke. அப்ப சுவாமி வந்து சோமுட்ட கேட்பான், ஏதோ ஜோக் சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்ப என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். which it turns out refers to their calling him as Rajam's tale because they believe Swami now thinks himself too good for his old friends. எல்லாரும் இவனை என்ன சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, நீ வந்து ராஜமோட டெய்ல் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. The rejection by his friends is the first shock of Swami's life. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தன்னை வந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணுதாங்களே அப்படிங்கிறது எனக்கு முதல்ல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். And he reflects miserably on how quickly people can change. எப்படி சீக்கிரமா மனுஷங்களா மாறிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவான். At home, he makes a paper boat and puts an iron on it. Then watches a boat is consumed in a flood of water. அப்புறம் வீட்டுல சும்மா பேப்பர் போட் செஞ்சு விளையாண்டுட்டு இருப்பான். As the days continue, Swami's friends continue to ignore him and school becomes an increasingly painful experience. So அப்புறம் நாட்கள் ஓட இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இவனை வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு இவனுக்கு ஸ்கூலுக்கு போறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதா போச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேச மாட்டாங்க, ஏற்கனவே மேக்ஸிமம் உனக்கு வராது. ஸோ ஸ்கூலுக்கு போறதே ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். On another Saturday, Swami excitedly prepares for Rajam to visit his house. So ஒரு சாட்டர்டே வந்து சுவாமி வந்து என்ன பண்ணுதான் அப்படின்னா ராஜமோட வீட்டுக்கு போலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கான். ராஜம்மா வந்து தான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கான். He anxiously orders his father, mother, grandmother and cook through various preparations. வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லலாம், எப்பா அந்த திங்ஸ் அங்க வைங்க, எம்மா நீங்க இப்படி குக் பண்ணணும், கிராண்ட் மதரை குக்க எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்துருந்தான். என் ஃப்ரெண்ட் ராஜன் வாரான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. The visit goes well and Rajam even charms Granny with his stories. So Rajam வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோன்னு என்னன்னா கிரானி கிட்ட வந்து ராஜம் நிறைய ஸ்டோரிஸும் சொல்றான். The next time Swami attends school, he is again faced by his old friends mocking him and he slaps both P and Shankar. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கு போகும்போது திரும்பவும் என்ன பண்ணாங்க, அவனுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனை பார்த்து மார்க் பண்றாங்க, கிண்டல் அடிக்காங்க, நீ ராஜமோட டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கோவத்துல பியையும் சங்கரையும் அடிச்சிருந்தான். Joined by Somu and Mani, the group goes outside and Swami explains to Mani that the other three call him Rajam's tail.
அப்போ அடிச்ச உடனே அவங்க போய் மணிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோமு போய் மணிட்ட சொல்லுது. அப்ப ராஜம் வந்து மணி வந்து கேட்கான். என்னன்னு கேட்டா அவங்க என்ன ராஜம் உள்ள கிண்டல் பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மணி டிஃபென்ஸ் ராஜம் அண்ட் ஃபைட்ஸ் வித் சோமு until the other boys get the headmaster to break up the fight. இப்போ மணி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ராஜமுக்கு சப்போர்ட் பண்ணி சோமுவோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இவங்களுடைய சண்டை வந்து எப்ப நிக்குது அப்படின்னா ஹெட் மாஸ்டர் வந்து நிப்பாட்டுற வரைக்கும் தான் அது வரைக்கும் சண்டை போய்கிட்டே இருக்கு. Then 3 weeks later, Swami and Mani go to Rajam's house again, this time because Swami told them he had a surprise for them. இந்த 3 வாரம் கழிச்சு இப்ப யாரு போறா அப்படின்னா சுவாமியும் மணியும் ராஜமோட ஹவுஸ்க்கு திரும்பவும் போறாங்க. இந்த டைம் சுவாமி வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருப்பான் சுவாமிய. When they arrive, they jokingly pretend to be a blind puppy and a blind kitten to get Rajam to let them in, only to discover when they open their eyes that Somu, Shankar and P are also present. இவங்க வந்து ஒரு பிளைண்ட் பப்பி பிளைண்ட் கிட்டன் மாதிரி என்னடான்னா மாக் பண்ணிட்டு ஜோக்கிங் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது சோமு சங்கர் பி அவருடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராஜம் serves the group food and then lectures them on the value of friendship, offering them each a gift if they promise to not to be enemies anymore. One by one each one accepts his gift. ராஜம் எல்லாருக்கும் சாப்பாடு சர்வ் பண்றான். அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ பத்தி சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்கான். நீங்க இனிமே நம்ம எனிமீஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒவ்வொருத்தரும் அவனுடைய கிஃப்டை அக்செப்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. At Swami's house, his mother has been in bed for 2 days and seems confusingly changed to him. சுவாமியோட வீட்டுல பாத்தாங்க அப்படின்னா இப்ப அவங்க அம்மா வந்து பெட் ரிட்டனா இருக்காங்க 2 days. பாக்குறதுக்கு இவனுக்கு ஒன்னும் புரியல. Granny tells him that he is going to have a baby brother, but he is indifferent even when the baby is born, telling the P that the baby is hardly anything. அப்ப அவங்க கிராண்ட்மா சொல்லுதாங்க உனக்கு வந்து தம்பி பாப்பா வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவனுக்கு அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாம அவன் ஃப்ரெண்ட்ட போய் சொல்றான். The P assures him that the baby will grow up quickly. குழந்தை சீக்கிரமா வளர்ந்துரும், நீ கவலைப்படாத, நம்ம கூட விளையாட வரும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்றான். In April, Swami and his classmates have only 2 weeks before their school exams. Swami's father forces him to study constantly and all of his friends are also unhappy under the stress of studying. ஏப்ரல் வந்தாச்சு, இப்ப எக்ஸாம் வந்தாச்சு, எல்லாரும் படிங்க படிங்கன்னு சொல்லி வீட்டுல சொல்றாங்க. இவனுக்கு ஏற்கனவே படிப்பு வராது, இவனுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே சந்தோஷம் எல்லாம் போச்சு, ஐயோ படிக்கணுமேங்கிற எல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்தாச்சு. Swami only feels that his efforts are worthwhile when his father compliments his work. ஆனா சுவாமிக்கு ஒரு சந்தோஷம், நம்ம இந்த நல்லா படிச்சோம் அப்படின்னா நம்ம அப்பாட்ட ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எக்ஸாம் முன்னாடி பார்க்கலாம். Shortly before the exam, Swami makes a list of supplies that he needs and disappointed that his wants were so few, and he makes a more complicated list and sends it to his father. His father scolds him and refuses to give him money to buy supplies, instead telling him to supplies from their desk at home. அப்ப அவன் லிஸ்ட் போட்டு பாக்கலாம் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதனுடைய தேவை ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயோ அப்ப நம்ம லிஸ்ட் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அப்பாட்ட கேட்கான். இப்ப எனக்கு கூட கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டி அனுப்பியிருந்தாங்க. ஒழுங்கா இருக்கிறத வச்சு இது பண்ணு, மணி எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பியிருந்தாங்க. At last, Swami's final exam is over. He worries that he finished faster than his friends and did not write enough for one question, but his query quickly turns to excitement as the other students finished and form a joyful crowd to celebrate the end of school. இப்போ கடைசியா சுவாமியோட எக்ஸாமும் முடிஞ்சிட்டு அவனுக்கு இப்ப என்ன கவலை அப்படின்னா எக்ஸாம் சீக்கிரமா முடிச்சிட்டோம், ஒரு கொஸ்டின் கூட ஒழுங்கா அவன் எழுதவே இல்லை. அதுக்குள்ள அந்த கவலை என்னவா மாறிட்டு எக்ஸைட்மெண்டா மாறிட்டு ஸ்கூல் முடிய போது நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. The group of boys destroys paper and ink bottles, creating happy chaos until a school administrator breaks up their celebration. சோ எல்லாரும் மேல இங்க் எடுத்து ஊத்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா இது பண்ணிட்டு இருக்காங்க. செலிப்ரேஷன் முடிஞ்சிருது. Without school in session, Swami realizes that he is closer friends with Mani and Rajam than with Somu, Shankar and P. ஸ்கூல் இல்லாதப்பதான் அவன் ரொம்ப ரியலைஸ் பண்ணதான் என்ன அப்படின்னா நம்ம மணி ராஜமோட தான் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கோம் சோமு சங்கர் பியை விட அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மணி ராஜோட தான் க்ளோஸா இருக்கு அப்படிங்கறத சுவாமி போய் ரியலைஸ் பண்ணதான் இப்ப வீட்டுல இருக்கும் பொழுது. He also wishes to get a hoop to play with and gives some money to a coachman. அப்ப அவன் என்ன பண்ணதான் ஒரு ஹூப் வாங்கி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணதான் ஒரு கோச்மேன்ட்ட கொஞ்சம் மணி கொடுக்கான். Who promises to get him one only to realize that the coachman tricked him. அவன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த கோச்மேன் வந்து இவனை ஏமாத்திருந்தான். Rajam forms a plan in which Mani will kidnap coachman's son as revenge, but the plan goes awry when the boys get away and his neighbors attack Mani and Swami to chase them away. அப்ப ராஜமும் மணி என்ன பிளான் பண்ணாங்கன்னா நம்ம அந்த கோச்மேனோட பையனை வந்து கடத்திட்டு போயிருவோம், நம்ம இப்ப காசு கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பழி வாங்குறதுக்கு ரிவெஞ்ச் பிளான் போடுதாங்க. கடைசி அந்த பிளான் எல்லாம் சொதப்பி அந்த பாய் பேர் தான் பக்கத்துல எல்லாருமே மணியும் சுவாமியும் போட்டு நல்லா துரத்திட்டு வராங்க. Sitting on a road outside town and feeling frustrated, the 3 friends accost a young cart boy named Karupan.
frightening him with claims that they are the government police before eventually letting him go. அந்த பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஒரு காட் வருது. அந்த காட்டுல வந்து கருப்பன் அப்படிங்கிற ஒரு வர 3 ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஏமாத்தாங்க. நாங்கெல்லாம் கவர்மெண்ட் போலீஸ் எங்களை கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இது பண்ணிருந்தாங்க. Soon thereafter, Swami's father begins making him study again, even though schools is out. Feeling sorry for Swami after a long day of work, however, his father also brings him along to visit his club in the evening. So லீவ்லயே உங்க அப்பா படினோன்னா இவனுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துருது. அன்னைக்கு சாயங்காலம் உங்க அப்பா ஒரு கிளப் கூட்டிட்டு போறாங்க. அங்க யாரு பாக்க அப்படின்னா அந்த கோச்மேனோட சன் வந்து யாரை கிட்னாப் பண்ண நினைச்சாங்களோ அந்த பையன் அந்த கிளப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். He becomes increasingly fearful. அதை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப பயமாயிருது. The boy will attack him. ஒருவேளை அந்த பையன் நம்மள அட்டாக் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. Not even entrusting his father to protect him and cannot relax until they leave. என்னதான் இருந்தாலும் தான் அப்பா காப்பாத்துவாங்க அந்த இதையும் தாண்டி அந்த பையன் தன்னை அட்டாக் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு அவன் போற வரைக்கும் ஒரு ரிலாக்ஸ்டாவே இல்லாம ஒரு ஃபியர்ஃபுல்லாவே இருந்திருக்கான். In August, Swami and Mani find themselves in the midst of a protest for Indian independence. So அந்த டைம்ல இவருடைய ஒர்க்ஸ்ல எல்லாத்துலயுமே நடந்த காந்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்படியாவது கொண்டு வந்துருவாரு. அப்போ அந்த ஆகஸ்ட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. So moved by the speaker, Swami and Mani swear to support India against England and boycott English goods. அப்ப என்ன முடிவுக்கு வராங்கன்னா சுவாமியும் மணியும் நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், இனிமே நம்ம எல்லா ஆங்கில பொருட்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு with Swami even burning his cap when someone suggests that it's foreign made. அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கேப் போட்டுக்குவாங்க, தொப்பி. யாரோ சொல்லியிருக்காங்க அந்த கேப் வந்து நம்ம இதுல என்ன செஞ்சது கிடையாது, ஃபாரினர்ஸ் சொல்லிட்டு. So next day Swami is nervous about not wearing a cap to school. என்ன பண்ணுவான், கேப்பை தூக்கி தூர போட்டுருவான். மறுநாள் என்ன பண்ணுவான்னா கேப் இல்லாம ஸ்கூலுக்கு போவான். பட் finds a crowd of protesters blocking entrance to his school. ஸ்கூலுக்கு பயந்துகிட்டே போய்கிட்டு இருப்பான் தொப்பி இல்லைன்னு சொல்லிட்டு. அங்க ஒரு protesters போராட்டக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்கூல்ல பிளாக் பண்ணிருப்பாங்க. The group says that school is cancelled due to the imprisonment of an Indian political leader, and Swami gets caught up in breaking windows and destroying property at both the mission school and nearby board school. அப்ப என்ன சொல்லி கேன்சல் பண்ணிருப்பாங்கன்னா ஸ்கூல்லாம் கேன்சல் ஆயிட்டு இந்தியன் பொலிட்டிக்கல் ஒர்க்கர், இதுல யாரை மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்தியன் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்னு மகாத்மா காந்தி. சோ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொன்னா சுவாமியும் சேர்ந்து நான் ப்ரொடெஸ்ட்ல பங்கேற்கேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய விண்டோஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். மிஷன் ஸ்கூல்ல நியர்பை போர்ட் ஸ்கூல் எல்லாத்துலயுமே. Eventually, the protest moves to a square in town where Swami sees Rajam's father orders his policeman to violently disperse the crowd, a sight that shocks and frightens Swami. So கலவரம் வெடிச்ச உடனே யார் வருவா, யாருன்னு ராஜமோட ஃபாதர் போலீஸ் சூப்பரண்ட் பார்த்திருக்கோம். சோ அவர் வந்து கிரௌட டிஸ்பர்ஸ் பண்ணதுக்கு வந்திருப்பாரு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடும். Later, his father expresses sympathy for the protesters, but scolds Swami for losing his cap, saying that it was made in India all along. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, ப்ரொடெஸ்டர்ஸ்க்குலாம் பதியோ பாவம்னு சொல்லிட்டு சுவாமியை திட்டுவாரு. எதுக்கு கொண்டு நீ இல்லாம தொப்பியை போய் தொலைச்சிட்டு வந்த, யார் சொன்னா அது இந்தியால செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. The next day in school, the headmaster punishes all of the students who participated in the protest, and Swami angrily runs away in the middle of the class. மறுநாள் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பனிஷ் பண்ணுவார், யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுவாமி என்ன பண்ணுவான் அப்படின்னா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே ஓடி போயிடுவான். 6 weeks later, Rajam finds Swami to tell him that he forgives his political activity and to invite him to form a cricket team. ஒரு 6 வாரம் கழிச்சு ராஜம் வந்து சுவாமியை பார்ப்பான். ஓகே, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் ஒரு கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்ண போறேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிடுது அப்படின்னு சொல்லி கேட்பான். Swami was transferred to the board school while his group of friends back to mission school has broken up. இப்ப வந்து சுவாமி எங்க தூக்கி போட்டுருவாங்கன்னா முதல்ல மிஷன் ஸ்கூல்ல இருந்து இப்ப எங்க போயிருவாங்க அப்படின்னா போர்டிங் ஸ்கூல்ல தூக்கி போட்டுருவாங்க. அவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவான். Shankar moved away and P started school late. So Swami agrees to join the cricket team and the Rajam and call themselves the MCC. MCC அப்படின்னா மால்குடி கிரிக்கெட் கோச் அப்படின்னு அர்த்தம். மால்குடி கிரிக்கெட் கிளப், அதுதான் MCCயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ராஜம் வந்து அந்த கிரிக்கெட் கிளப்புக்கு கூப்பிடுவான். வித் மணி they write a letter to a sporting goods company ordering supplies. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, எங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. Although the company writes back asking for a deposit, the boys continue believing that their supplies will arrive and begin practicing with improvised equipment in the meantime. அந்த கம்பெனியும் திரும்ப உங்களுக்கு லெட்டர் அனுப்பும். என்னன்னு சொல்லி அனுப்பும் அப்படின்னா, நீங்க சப்ளைஸ் கொடுக்கணும்னா நீங்க கொஞ்சமாவது டெபாசிட் பண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு அவங்க அனுப்பின லெட்டர்ஸ் உங்களுக்கு புரியவே செய்யாது. கண்டிப்பா அந்த கம்பெனி வந்து சப்ளைஸ் சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. In the meantime, Swami quickly reveals himself to be a good bowler and earns his nickname Tate. So அந்த டைம்ல தான் இவன் பிராக்டிஸ் பண்றப்போ இவன் நல்லா பவுல் பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து டேட் அப்படிங்கிற ஒரு நிக் நேம் வந்து வைப்பாங்க. ஒரு ஃபேமஸ் பவுலரோட பேர் வந்து டேட். சோ அதை வந்து இவனுக்கு கொடுப்பாங்க. Swami discovers that the workload at the board school is heavier than he is used to, and also that it requires him to participate in daily after school drill practices.
சுவாமியால போர்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒர்க்கோடே தாங்க முடியாது. சோ அதை முடிச்சு இவனால சாயங்காலம் ட்ரில் பிராக்டிஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். Consequently, Swami leaves school too late to attend cricket practice on time, which makes Rajam hungry. இவன் லேட்டா வர ராஜனுக்கு ரொம்ப கோவம் வரும். One evening, Swami is concerned about his grandmother, whom he ignored earlier in the day, whom she said that she didn't feel well. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் அவங்க கிராண்ட்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வரும். சரி அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவான். He is relieved to find that she is well. பார்த்தோன்னே அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா இவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். But she disappoints him when she does not know what cricket is. வந்து சொல்லுவான், நான் இப்படி கிரிக்கெட் டீம்ல ஜாயின் பண்ணிருக்கேன், நான் பவுல் பண்றேன் அதுன்னு சொல்லுவான். ஆனா அவங்க கிராண்ட்மாக்கு கிரிக்கெட்னா என்னன்னு கூட தெரியாது. அதை கேட்டவொடனே அவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். However, Swami decides to educate her rather than scolding her. So அவங்களை திட்டுறதுக்கு பதிலா சரி கிரிக்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். When Swami continues to be late to practice, Rajam decides to confront the board school headmaster and convince him to let Swami leave school early. So இவன் தொடர்ந்து லேட்டா வர இவனுக்கு பிராக்டிஸ்டே கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜம் என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா போர்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போய் நம்ம வந்து சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ண போவான். Although Swami protests, he insists and leads Swami to the headmaster's office. The headmaster ignores their request and Rajam eventually gives up his effort. இவன் என்ன கன்வின்ஸ் பண்ணி ஹெட்மாஸ்டர் வந்து ரெக்வஸ்ட் ஏத்துக்க மாட்டாரு. சோ ராஜம் கிளாஸ்ல விட்டுருவான். The MCC schedules a cricket match against another local team, but Swami is still not able to get up practice time. சோ இப்போ வந்து இன்னொரு டீமும் ரெடி ஆயிட்டாங்க மேட்ச் போனோம். ஆனா இன்னும் சரியா பிராக்டிஸ்க்கு யார் வரல அப்படின்னா சுவாமி வரல. With only a week left before the match, he decides to try and get a pass from a physician named Dr. Kesavan. சோ ஒரு மேட்சுக்கு போனோம் அப்படின்னா நம்ம பிசிக்கலா ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசிஷியன் போய் வாங்கணும். அப்ப அந்த பாஸ் அதுதான் யார் அப்படின்னா டாக்டர் கேசவன் போய் வாங்க போறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. டாக்டர் கேசவன் proclaims Swami healthy but agrees to tell his headmaster that Swami should get missed drill practice. கேசவன் என்ன சொல்லுதாருன்னா நீ ஹெல்தியா இருக்கேன் நான் ஓகே நான் தாரேன், ஆனா நீ ட்ரில் பிராக்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணுதேன்னு சொல்லி நான் ஹெட் மாஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. Delighted, Swami skips drill practice every day to attend cricket, only to find at the end of the week that the doctor never spoke to the headmaster. கடைசியா தெரிய வரும் அந்த ஹெட்மாஸ்டர்ட்ட அந்த ட்ரில் மாஸ்டர் அந்த பிசிஷியன் வந்து பேசிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. The headmaster threatens to cane Swami, but Swami throws the cane out of the window and runs away. ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவானா கையில ஒரு பெரம்பு வச்சுட்டு நான் அடிக்க போறேன்னு சொல்லி பயங்காட்டிட்டு இருப்பாரு. அந்த கம்பை வாங்கி ஜனவளியை தூக்கி போட்டு அவன் அப்படியே ஓடி போயிடுவான். Swami fears that his father will be too angry to let him live at home without attending school, so he decides to run away. இது வீட்டுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க நம்ம படிக்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு ஓடி போயிருவான். He goes to the mission school and after reminiscing much about how much he loved being a student there, he finds Raja to say goodbye. அப்ப அவனுடைய பழைய மிஷன் ஸ்கூல்ல ரொம்ப மிஸ் பண்ணுவான். அவன் வாட்டுக்கு அப்படி ரோட்டோடமா போய்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு நிறைய ரெமினிசன்ஸ் வரும். என்ன வரும் அப்படின்னா சுத்தி என்னெல்லாமோ சவுண்ட் கேட்கற மாதிரி, அந்த கிரிக்கெட் மேட்ச் அவன் வின் பண்ண மாதிரி என்னெல்லாமோ கனவு அப்படியே ஒரு கான்சியஸே இல்லாம அன்கான்சியஸால மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். However, Rajam convinces Swami to run away only briefly before participating in match and then leaving for good. The narration's perspective switches to Swami's father, who wanders town alone late at midnight looking for Swami. பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நைட்டு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பாரு. Swami has not been seen for us and his mother and grandmother are sick with worry, with his father growing anxious as well. After looking everywhere else, he can think of Swami's father fearfully peers into the Sarayu to see if Swami has drowned. கடைசியில பயத்தோட போய் அந்த சரை நதிக்கரை பார்ப்பார், ஒருவேளை தன் பையன் மூழ்கி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. Not finding him, he continues to walk along the rail lines. அங்கேயும் கிடைக்கல அப்படின்னு ரயில்வே லைன்ல நடந்து போய்கிட்டே இருப்பாரு. The narration returns to Swami, who is wandering on a quiet road farther than home. ஒரு தனியே ஏதோ ரோட்ல அவன் கால் போன ஒர்க்ல நடந்து போய்கிட்டே இருப்பான். He reflects that he was foolish to live over such a trivial problem and wishes to be back home with his family. சரி இந்த சின்ன பிரச்சனைக்காக நம்ம வந்துட்டோமே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைப்பான். He decides to return home but unwittingly goes the wrong way. அங்க என்ன பண்ணுவான், தப்பான வழியில போயிருவான். Becoming more and more lost until he at last begins to hallucinate in despair. கடைசியில அவனுக்கு என்ன யோசிக்கனே தெரியாது. Thinking that he is being attacked by animals. சுத்தி தன்னை புலி சிங்கம்லாம் அட்டாக் பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ஹாலுசினேஷன்ல. He falls unconscious after a fantasy of winning the cricket match. கடைசியில மயக்கம் போட்டு விழுந்து மயக்கத்துல அந்த கிரிக்கெட் மேட்சை வின் பண்ற மாதிரிலாம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். The next morning, a caught man named Ranga finds Swami in the road and takes him to the district forest office. அந்த பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாட்டு வண்டிக்கார ரங்கா அப்படிங்கிறவன் சுவாமியை பார்த்து அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவான். Where an officer named Mr. Nair helps Swami figure out who he is and where he is from. அவர் தான் கேட்பாரு நீ யாரு எங்க இருந்து வரேன்னு சொல்லிட்டு. Soon Swami's father takes him home with an assistance of Rajam's father, where he is content to celebrate among his family until Mani arrives and informs him that he has missed the cricket match. அப்ப அவங்க அப்பா வந்து யாரை கூட்டு வந்துருவாருன்னா ராஜமோட அப்பாவை கூட்டு வந்துருவாரு, சூப்பரண்டன்ட்லயே போலீஸ். சோ அவரை கூட்டு வந்துருவாங்க எப்ப பையன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு. சோ ஃபேமிலியோட சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்ப மணி
நீ வந்து கிரிக்கெட் மேட்சை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு having thought that the match was the next day, Swami is devastated. சுவாமி வந்து நாளைக்கு தான் மேட்ச் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். இது சொன்னவன அவன் ரொம்ப கொலாப்ஸ்ட் ஆயிடுவான். Mani also says that Rajam is furious, so Swami resolves to speak with Rajam the next day and repair their friendship. மணி என்ன சொல்லுவானா, ராஜம் அம்மால ரொம்ப கோவமா இருக்கான், நீ போய் ராஜம் என்ன செய்ய அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணு, அப்பதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். 10 days later, Swami still was not spoken with Rajam due to the fear of his reaction. 10 நாள் கழியும் இதனால சுவாமிக்கு ரொம்ப பயம் ராஜம்கிட்ட போய் பேசுறதுக்கு. However, he has learned that Rajam's father has been transferred and the family is about to move away. அப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் தெரியும் ராஜமோட அப்பாவுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு அவங்க குடும்பத்தோட அவன் என்ன பண்ண போறான், இந்த இடவோட விட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி searches his possessions for a going away present for Rajam, setting on a book of fairy tales. So சுவாமி வந்து ராஜம்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடுவோம் அப்படின்னா ஒரு ஃபேரி டெய்ல் புக். அந்த ஃபேரி டெய்லோட புக்கோட நேம் என்ன அப்படின்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் டேல்ஸ். HANS ஹான்ஸ் கிறிஸ்டியன் CHRISTIAN கிறிஸ்டியன் ஆண்டர்சன் ANDERSON ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் டேல்ஸ். ஏன்னா அந்த புக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த புக் ஃபேரி டெய்ல் புக் எடுத்துட்டு போறான். அண்ட் resolves to go to the train station in the morning to give it to ராஜம். காலைல கொண்டு போய் ராஜம் ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுக்கணும்னு சொல்லி தூக்கிட்டு போறான். சுவாமி goes to the station but is again too intimidated to talk to ராஜம். புக் எடுத்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு, அதனால அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு தயக்கம். Who gets on the train without saying goodbye. Panicking, Swami asks Mani for help and the two boys run alongside the train, finally giving Rajam the book. So Mani கொடுக்க அந்த புக் அவன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி. Rajam seems to say something to Swami but his words are lost under the noise of the train. அந்த புக்கை வாங்கிட்டு ராஜம் ஏதோ சொல்லுதான், ஆனா அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது ட்ரெயினோட வந்து கேட்கல. Mani tells Swami that Rajam has his address and will write, but Swami is unsure if Mani is telling the truth. ராஜம் என்ன சொல்லுதான் அப்படின்னா மணி வந்து சுவாமியை கம்ஃபர்ட் பண்றான், ராஜம்கிட்ட தான் அவனுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்கலாம், சோ கண்டிப்பா உனக்கு லெட்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சுவாமிக்கு நம்பிக்கை இல்ல, மணி சொல்றது உண்மையா, ராஜம் நம்மள வந்து மன்னிப்பானா அப்படிங்கிற இது தெரியல. சோ ராஜம் வந்து ஒரு வாட்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கான், மணி வந்து அந்த புக்கை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கான். சோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த ஸ்டோரியில எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனிதிங் ஷுட் ஐ ரிப்பீட்? No ma'am. ஓகே, சோ ரெண்டு போயம்ஸ் இந்த ஃபிக்ஷன் ரெண்டும் எல்லாமே கிளியர் தானே? Clear. ஓகே, தேங்க்யூ. நம்ம கிளாஸ் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் இதுக்கான 1 word quiz வந்து நான் குரூப்ல போஸ்ட் பண்ணிருந்தேன். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். Thank you ma'am. Thank you. தேங்க்யூ.